கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் நடுவில் வேதம் ஓதுவ அர்ச்சகர் தேவையா? தேவையில்லை, தேவையில்லை. உனக்கு சாமி கும்பிட தெரியுமா? தெரியும். தேங்காய் பூ பழம்லாம் வாங்குற, சாமி கிட்ட போய் சாமி பேர் சொல்லி மந்திரம் சொல்ல தெரியுமா? தெரியாது. அப்போ இடையில அவர் தேவைப்படுறார் இல்லையா? ஆனால் சாதா சராசரி மனுஷன் இப்போ முருகன் கோயிலுக்கு போற, அங்கே போயிட்டு கந்த சஷ்டி துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரல் கந்த சஷ்டி கவசம் தனை, இது சொல்ல தெரிஞ்சுன்னா இங்கே ஐயர் தேவையில்லை. இது சொல்ல தெரியலன்னா ஓ நல்ல ஐயரு, அப்போ அது அவசியப்படுது இல்லையா? பிள்ளையார் கோயிலாண்ட போனேன், ஒன்று பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு போகிறேன், போயிட்டு சும்மா கும்பிட முடியாது. அதை என்னது கும்பிடுவேன்? அதை கும்பிட்றது வீட்டில் இருக்கிற கல்லை கும்பிட்றது ஒன்று தானே. அப்போ அது ஒரு சிலை, அது ஒரு விக்னேஸ்வரன். அந்த விக்னேஸ்வரனுக்கு ஒரு இது இருக்குது, அதை பாடி தானே கும்பிடணும். அப்போ சீத கலப்ப செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பல விசைப்பாட பொன்னறினாலும் பூந்து கிளாடை வண்ண மருங்குள் வாழ்ந்த குறிப்பும் பேழை வயிறும் பெரும்பறை கோடும் வேழமும் விலங்கு சுந்தரமும் அஞ்சிகரமும் மங்கு சுபாசமும் நெஞ்சீர் குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் நாலிருபயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்பொறி நூல் திகழ் மார்பும் சொற்பதம் கடந்த துரிப்பத மெஞ்ஞானம் அற்புதம் நின்ற கற்பக களிரே. அப்போ அதுக்கிட்ட போனா அந்த பாத்திரம் சொல்லணும் இல்லை? உனக்கு சொல்ல தெரியுமா? சொல்ல தெரிஞ்ச அர்ச்சலுக்கு தேவையில்லை. ஆனா சொல்ல தெரியலனா தேவை தானே. சொல்லு. இப்போ குரான் அங்க யாரையும் அவங்க நடுவில் வைக்கிறது இல்லை. ஆனா அவங்கள என்ன பண்றாங்க, 10 வயசு 8 வயசுல இருந்து குரானை கத்துக்க சொல்றாங்க, டியூஷன் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அவங்க வழிபடும் போது நடுவில் ஒரு ஆள் தேவையில்லை. அதே மாதிரி பைபிள் 10 வயசுல இருந்து அவன் பைபிளை படிக்க சொல்லி கொடுக்குறான். அப்ப அவன் போய் இயேசுநாதரை கும்பிடும் போது குறுக்க ஒரு ஆள் தேவையில்லை. நீ தான் கத்துக்கிறதே கிடையாது, கண்டபடி திரிஞ்சு போட்டு ஒரு நாளைக்கு சாமி கிட்ட போன எங்க மந்திரம் தெரியும்? அப்போ உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுறதுங்க. இதுதான்மா காரணம். ஆனால் இது பக்திக்கு தான் தேவை, ஞானத்துக்கு ஆளே தேவையில்லை, குரு மட்டும்தான் தேவை. குரு சொல்லி கொடுக்குறபடி நடந்தினால் நீ ஞானத்தை அடையலாம். ஞானத்துக்கு இடையில ஒரு ஆளே தேவை கிடையாது. ஆனா பக்திக்கு இடையில ஒரு ஆள் வேணும். சொல்லுமா. நல்லவர்கள் எப்போதுமே மன்னிக்கிறது ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறாங்க. சரி. பிறரை மன்னிக்கிறதுல சரி, அத கடவுள் அந்த விஷயத்த சந்தோஷமா ஏத்துக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த விஷயத்த செய்யறது நல்லதா இல்ல சாதாரணமா செஞ்சா? பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன், கடவுளே உனக்குள்ளதான் இருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ நீ செய்கிற நன்மைகளை நினைச்சு உனக்குள்ள இருக்கிற இறைவன் சந்தோஷப்படுறான். நீ செய்கிற தீமைகளை பார்த்து உனக்குள்ள இருக்கிற இறைவன் வருத்தப்படுறான். அப்போ நம்ம கடவுளை வருத்தப்பட வைக்கக்கூடாது. அப்போ வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்னா நம்ம தீய செயல் செய்யக்கூடாது, நம்ம நல்ல செயல் செய்தோம்னா இறைவன் சந்தோஷப்படுவான். இறைவனை சந்தோஷப்படுத்தணும்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கணும். இதுக்கு திருமூலர் ஒரு பாடல் சொல்லுவார், இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாலே அப்படின்றார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, சிவபெருமான் வயசாகி கண்ணு தெரியாத தலையில உட்காந்துங்கிறாராம். ஆனா அம்பாள் கல்யாணம் ஆகாம பருவ பெண்ணா இடுப்புல இருக்கிறாளாம். அதனால இருட்டறை, நீ பார்க்க முடியாத இடத்துல இருக்கிறாள், அதனால அதை இருட்டறைன்னாரு. இந்த தாயும் தகப்பனும் சேரணும், சேராம பிரிஞ்சு போய்க்கிறாங்க. நடுவுல மகாவிஷ்ணுன்ற மாயை மறைக்குது. அப்ப இதை என்ன பண்ணணும்? இப்ப இந்த பில்டிங் இருக்குது, அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியல நமக்கு இல்லையா? அப்போ அண்ணாண்டு என்ன இருக்குதுன்னு தெரியணும்னா வேற வழியில போகணும். அந்த மாதிரி இந்த இருட்டுல இருக்கிற தாயை பிள்ளையாகப்பட்ட சுவாசம் இட்டுன்னு போய் தகப்பங்கிட்ட சேர்க்கணும். தகப்பங்கிட்ட சேர்த்த உடனே இந்த தாய் அந்த கண்ணு இல்லாத தகப்பனை பார்த்த உடனே தகப்பனுக்கு கண்ணு வந்துச்சான். கண்ணு வந்துட்ட உடனே அவரை மயக்கி இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கினாங்களாம். அப்போ 2 பேரும் ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டாங்க. அங்க சேர்ந்த உடனே பிரிஞ்சு போயிருந்த தாயும் தகப்பனையும் சேர்க்கறதுக்கு பாடுபட்ட மகனை ஊர்ல விடுவாங்களா தனியா? அனாதையா விடமாட்டாங்க இல்ல? அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிரிஞ்சு போயிருந்த நம்மளை நம்ம மகன் சேர்த்தானே,
அப்படின்னு அந்த மகனை தனக்குள்ள சேர்த்துப்பாங்க. தனக்குள்ள சேர்க்கறது தான் முக்தி மோட்சம் இல்லையா? ஒரு மனிதனுக்கு மோட்சம் எப்ப கெட்டதுன்னா தாயும் தகப்பனும் சேர்ந்தால் ஜீவனாகப்பட்ட நமக்கு மோட்சம் கிடைக்குது. இதெல்லாம் புரியணும், புரியாம நடக்கிறோம். இனிமேலாவது புரிஞ்சு பார்த்தாவது ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சா சரிம்மா. சொல்லுமா. குறை காணும் மனிதர்கள் நிறை காண்பதில்லை, நிறை காணும் மனிதர்கள் நிறைவாக வாழ்வார்களா? சரி. இப்போ உலகம் ரெண்டு விதம், வெயில் இருக்குது, மழை இருக்குது, இரவு இருக்குது, பகல் இருக்குது. அந்த மாதிரி உலகத்தில் நன்மை இருக்குது, தீமையும் இருக்குது. இப்போ ஒரு திருடன் திருட போகிறான், அவனை வந்து குறை சொல்லக்கூடாது. நிறைவாக இருக்கிறப்ப அப்படின்னு சொன்ன நியாயமா? அது இது குறையே சொல்லக்கூடாது. நம்ம தான் குறை சொல்லாத மனிதர் தானே நம்ம. அவன் திருட போகிறான், ஐயா நீ போய் நல்லா திருடு அப்படின்னு சொல்லுவோமா? குறை தானே சொல்லுவான். டே திருடுறது தப்புடாப்பா, அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்றது தப்பு தானே. குறையும் நிறையும் சேர்ந்தத்தாம்மா இந்த உலகம். வெறும் நிறையில இருக்கவே இருக்காது. யாரோ ஒருத்தர் இருக்கிறான்றது உலகம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. யாரோ ஒரு கெட்டவன் இருக்கிறான்றதுனால உலகமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அதனால நன்மையும் தீமையும் கலந்ததே இந்த உலகம். நன்மையும் தீமையும் இருக்கும்போது தான் செயல் புரியுது. இப்போ கெட்டவன் எப்படி சொல்றோம்? ஒரு நல்லவன் இருக்கும்போது தான் சொல்றோம். இன்னொருத்தனை நல்லவன் எப்படி சொல்றோம்? ஒரு கெட்டவன் இருக்கிறதுனால தான் சொல்றோம். அப்போ நன்மையும் தீமையும் இருந்தாதான். வெயில் இருந்தால் தான் நிழலை பற்றி பேசுவோம், நிழல் இருந்தால் தான் வெயிலை பற்றி பேசுவோம். இரவு இருந்தால் தான் பகலை பற்றி பேசுவோம், பகல் இருந்தால் தான் இரவை பற்றி பேசுவோம். இப்படி நன்மை தீமை கலந்தது தான் இந்த உலகம். அதனால உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நல்லதாகவும் நினைக்க முடியாது, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தீமையாகவும் நினைக்கக்கூடாது. தீமையை தீமையாக தான் நினைக்கணும். தீமையை போய் நன்மையாக நினச்சின்னா தீமை அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தீமையை தீமையாக நினை, நன்மையை நன்மையாக நினை. அதுதான் நடுநிலையான மனிதனுடைய வாழ்வு. எல்லாரையும் ஒன்றாகிடக்கூடாது. சொல்லுமா. பால் கறக்கும் போது கன்று முதல்ல பசுவிடம் வந்து பால் குடிக்கிறதுக்காக விட்டுட்டு சரி உடனேவே அதை இழுத்து பால் கறக்கிறது வந்து அது நம்மளுக்கு நன்மையா தீமையா? அந்த கன்று போய் அந்த பசுனுடைய மாற சப்பலன்னா நீ குண்டாயத்தின் போய் வச்சு கறந்தீங்கன்னா வராது பால். புரியுதா? அந்த கன்று அதனுடைய பசுனுடைய மாற உறிஞ்ச பிறகுதான் அந்த மாடுக்கு சொரப்பு வரும். சொரப்பு வந்த பிறகுதான் நீ கறந்தீங்கன்னா பால் வரும். அந்த கன்றை விடாம நீ போய் கறந்தீங்கன்னா பால் வராது, செனமாடு மாதிரி ஆயிடும் அது. அதனால முதல்ல அந்த கன்றை விடணும். இது முன்னெல்லாம் வந்து ஒரு மாடு ஒரு கண்ணு போட்டுதுன்னா மாட்டை விட கண்ணுக்குட்டியை ரொம்ப கண்ணும் கருத்துமா வளர்ப்பாங்க. அது ஒரு காலம். இப்போ எப்படின்னா மாடு கண்ணு போட்டதுன்னா கண்ணுக்குட்டியை கொன்னுடுவாங்க. ஏன்னா அது இருந்த இடைஞ்சலா இருக்குது. அதை விடணும், அது அப்புறம் சுரக்கணும், அதுக்கப்புறம் கறக்கணும், ரெண்டாவது ஓட்டி போகும்போது ரெண்டையும் ஓட்டி போகணும், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணுக்குட்டியை கொன்று போட்டுறாங்க. கொன்று போட்டு சுரப்புக்காக ஊசி அடிச்சிடுவாங்க. ஊசி அடிச்சிட்ட உடனே மாடு ஒரு செகண்டில் சுரந்துடும். அப்புறம் இவன் குண்டா வச்சு கறந்துன்னு போயிடுவாமா. இதுதான் கதை. சித்தர்கள் முத்தர்கள் முனிவர்கள் எந்த ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றுறாங்க? எந்த ரூபத்தில் உன்னை வந்து காப்பாற்ற மாட்டார். அவருக்கு வேறு வேலையே கிடையாதா? உன்னை என்ன நீன்னா அவ்வளோ புண்ணியவானா உன்னை வந்து அவங்க காப்பாற்றுற அளவுக்கு? அவங்க யாரையுமே காப்பாற்றுறது இல்லை. அவங்க வேலை பார்த்துக்கினே போவாங்க. நீ என்ன லோல் படுறேன்னுட்டு யாரையும் அவங்க காப்பாற்றுறதே கிடையாது. அவங்களுக்கு வேலையும் கிடையாது. ஏன்னா இந்த மனுஷனுடைய மனமே அந்த ஞானிக்கு தெரியறதில்லை. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கடவுளுக்கு வந்து உன் மனசு தெரியறதில்லை, ஆன்மா மட்டும்தான் தெரியும்னு. அதே மாதிரி மகான்களுக்கு ஆன்மா மட்டும்தான் தெரியும், மனசு தெரியாது. நீ மனுஷன் 1000 ஆட்டு மனுஷன் நீ அதுக்கு அவரு வந்து காப்பாற்றுவார? உன்னை காப்பாற்ற மாட்டார். உன்னை மாதிரியே கெட்டவன் வந்து உன்னை காப்பாற்றுவான், இல்லை உன்னை மாதிரியே நல்லவன் வந்து உன்னை காப்பாற்றுவான். மனிதனுக்கு மனிதன் தான் உதவி செய்ய முடியுமே தவிர மகான்கள் யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்கம்மா. இது வந்து கற்பனை. பழங்காலத்துலலாம் குரு சிஷ்யர்கள் ரீதியான விஷயங்களில் குருமார்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு சிஷ்யர்களை வந்து கையில் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஜனத்தொகை கம்மி, அது இல்லை, ஞானத்தை அறியறது கஷ்டம். அதனால் ஒருத்தனை கூப்பிட்டா அவன் வந்தான்னா அவனுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தோம்னா இவன் கடைசி வரைக்கும் இருப்பானா, இந்த ஞானத்தை கை கொள்வானா அப்படின்னு பல முறை அவனுக்கு முதல்ல வந்த உடனே இப்போ மாதிரி நம்மள மாதிரிலாம் உபதேசம்லாம் கொடுக்க மாட்டாங்க.
அவங்களுக்கு தோட்ட வேலை செய், குருவினுடைய துணி துவைச்சி போட்டு சொல்லி ஒடிச்சிக்கின்னு வா, சாப்பாடு செய்து போய், இந்த மாதிரி செயல்கள் தான் செய்ய விடுவாங்க முதல்ல. இது எல்லாம் சீரா மனம் கோணாம அவன் செய்தான்னா அதுக்கு அப்புறமா தான் அவருக்கு உபதேசமே கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு உபதேசம்? நான் சாயந்தரம் 5 மணி ஆகி போச்சுங்க, இங்கே நம்மக்கிட்ட வராங்க, காலையில் 9 மணிக்கு வராங்க, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கூட நிற்க முடியல. 11 மணிக்கு பொண்டாட்டி போன் பண்ணு, எங்கே இருக்கிறேன், இதோ வந்துடுறமான்ட்டு இங்கே வந்து எங்கிட்ட சொல்கிறாரு, சாமி வீட்டிலேருந்து போன் வந்துச்சு நான் போகிறேன்ட்டு. அந்த மாதிரிலாம் அப்போ செல்லாது. 12 வருஷம் வீடு வாசல்ன்றதை மறந்துட்டு குரு கூட இருக்கணும். அப்போ அவனுக்கு மனம் இல்லாத போயிடுவான் முடிவில். அப்போ அவன் ஊருக்குள்ளே போந்தாலும் பாசத்துக்கும் பற்றுக்கும் அடிமையாக மாட்டான், அவன் மகானாவே நிற்பான். அதனால் அப்படி வச்சுருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை, கடவுள் 2ஆம் பட்சம்தான். முதல்ல பொண்டாட்டி, புள்ள, சொத்து, சுகம், பதவி இதெல்லாம் தான் முதல் பட்சம். கடவுள் அப்புறம்தான். இதெல்லாம் நேரம் இல்லைன்னா எங்கள் அப்பாவது ஒரு நாள் போய் சாமி நான் நல்லாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரத்துக்கு போகிறது. அதனால் ஆதி காலத்தினுடைய சீடர்கள் வேறு, இப்பத்தி சீடர்கள் வேறு. இப்போ என்கிட்ட ஒரு 1000 பேர் வரான் ஒரு மாதத்துக்கு. முகம் தெரியுது, இவன் செய்ய மாட்டான், இவன் ஓடி போடுவான், இவன் பொண்டாட்டி பேச்சு கேட்பான்னு தெரியுது எனக்கு. நான் சொல்கிறேன், எப்பா நீ உனக்கு வானா இது, நீ போப்பா உபதேசம் வானா, நீ நல்லா இரு, குடும்பத்தை நல்லா நடத்து அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ. அவன் என்னை திட்டிக்கினே போகிறான் வழியாரோ, பெரிய ஞானி அவர், நான் உபதேசம் நான் கடவுளை பார்க்கக்கூடாதா, இவர் தான் பார்க்கணுமா, எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான்னு கேட்க மாட்டான். ஆனால் ஆதங்கத்துக்கு பேசுவான். ஏன்னா எத்தனை 1000 பேரை பார்த்தேன் நான். இங்கே உபதேசம் கொடுக்குறத கேட்டாட்டியே போட்டு வீட்டுக்கு போகிறவங்களாம் இருக்கிறான். நான் இங்கே கறி மீன் சாப்பிடக்கூடாதுன்னா 3 கிலோ வேற ஊரில் போய் ஆக்கி தூண்டுறவங்களாம் இருக்கிறான். அதனால் இந்த காலங்கள் வேற, குரு பக்தி இல்லாத காலம். அப்போ கடவுள் பக்தியை விட குரு பக்தி சிறந்ததாக இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ புருஷன் பக்தி, பொண்டாட்டி பக்தி இதுதான் சிறந்தது. குரு பக்திலாம் அப்புறம். அது மாதிரி காலம் இது. அதனால் இப்போதைக்கும் அப்போதைக்கும் ஒத்து வராதுமா. சொல்லு. இந்த மாதவிடாய் காலங்களில் மந்திர உச்சாடனங்கள் செய்யக்கூடாது. மந்திர உச்சாடனம் சொல்கிறதே எதுக்குன்னா உடல் சூடாகும். ஏன் சூடேறுதுன்னா மனசு தடுமாறாமல் நின்றுச்சுன்னா தானாகவே உடல் சூடேறும். அந்த மனம் ஒரு நிலைப்படுறதுக்கு தான் மந்திர உச்சாடனம். மந்திர உச்சாடனம் பண்ணோடனே சிவபெருமான் அங்கேருந்து இங்கே வரமாட்டார். மனம் நிற்கிறதுக்காக தான். அந்த மனம் நிற்கும் போது என்ன ஆயிடும்னா உடல் அளவு கடந்த உஷ்ணம் ஏறும். உடல் அளவு கடந்த உஷ்ணம் போகும்போது அந்த மாதவிடு காலத்தில் பீடிங் ஜாஸ்தியாக போகும். அதனால தான் இந்த பாடமாக இருந்தாலும் சரி, மந்திர உச்சாரணமாக இருந்தாலும் சரி, எதுவுமே அந்த டைமில் செய்யாதீங்கன்றது. அதுக்கு தான் அது செய்தீங்கன்னா ஜாஸ்தி பாதிப்பீங்க. அதனால் அந்த நேரத்தில் செய்யாதீங்கன்றது. அது சுவாமி ஆத்மா வணக்கம். ஒரு உயிர் இறந்த பிறகு 16 நாள் கழித்து வேறு கிடைக்கிற உயிரில் போயிடுவாங்கன்னு சொன்னீங்க. அப்போது இப்போ என் குடும்பத்தில் இருந்த ஒரு முன்னோர்கள், என்னோட மாமனார்னே வச்சுக்கோங்க, அவர் இறந்துடுறாரு. அவர் அந்த 16 நாள் கழித்து வேறு உடம்பு எடுத்து வேறு உடலில் போயிட்டாருன்னா அப்போ நான் அவரை பூஜித்து நான் சாமின்ற என் முன்னோர்கள் எனக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்ட்டு நான் பூஜிக்கிறது கரெக்டாக? அவங்க இருப்பாங்களா என் கூட? எப்படி தப்புன்னா, அவங்க இறந்து 16 நாள் இருந்து வேற உடல் எடுத்தாச்சு. அவங்க எங்கேயோ பிறந்து வளர்ந்துன்னுக்குறாங்க. ஆனால் நீ செய்யணும். ஏன் செய்யணும் இதுன்னு சொன்னால், உங்கள் மாமனாரை உங்கள் பையன் பார்த்துக்க மாட்டான். அப்போ உங்கள் மாமனாரை போட்டோ வச்சுட்டு நீ பூஜையெல்லாம் பண்ணும்போது இது எதுக்காக பண்ணுறன்னா, நாளைக்கு நீ செத்தா உன் புள்ள பண்ணணும். அதுக்காக அவனுக்கு வழிகாட்டி கொடுக்குறே தவிர செத்தவங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது. இருக்கிறவங்க புத்திசாலித்தனமாக இருக்கணும், ஒருத்தரை நேசிக்கணுன்றதுக்காக இந்த சாங்கியம், காரியம், கர்மாந்திரம், தவசம் இதையெல்லாம் வச்சு அவங்கெல்லாம் நமக்கு துணையாக இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையை ஊட்டுறதுக்கு மனசு தவிர அவங்க ஆன்மாவுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இன்று தான் நான் முதலாக நேரடியாக உங்களை பார்க்கின்றேன். முதல் தீட்சையாக வந்துள்ளேன். தீட்சை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். தீட்சை என்ன? உபதேசம். உபதேசம் என்ன அப்படின்னீங்கன்னா, உபன்னா கிட்ட, தேசம்னா இடம், அதை தொட்டு காட்டுற ஒரு குரு. குரு உபதேசம். குருன்னா இருட்டை விளக்கி வெளிச்சத்தை காட்டுற ஒரு குரு. உபன்னா அருகாமையில் இருப்பது உப, கிட்ட. தேசம்னா இடம்,
அந்த இடம் உனக்கு உடலுக்குள்ளவே இருக்கிற இடத்தை தொட்டு காட்டக்கூடியவர் தான் குரு. உன்னுடைய இருளான மனசை போக்கி ஒளியான ஒளி ஏத்துறதுக்காக குரு உபதேசம் தேவைப்படுதுமா. மிக்க நன்றி ஐயா. ரொம்ப நன்றிமா. ஒவ்வொருவருக்கும் அவசியம் ஒரு குரு தேவை. பிறந்ததிலிருந்து கடைசியாக மரணிக்கும் வரையிலும் குருவின் அருள் இல்லை என்றால் திரு அருள் இல்லை, இறைவன் அருளே இல்லை. எனவே அனைவருக்கும் நான் பலகாலம் தேடிய குரு இன்றுதான் எனக்கு பிரதிஷ்டமாயிருக்கிறார். எனவே தாங்கள் அனைவருக்கும் இந்த மண்ணுலகில் குருவாய் இருந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வது எப்படி என்ற அந்த கருத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்தி இந்த கலியுகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் மரணம் இல்லாமல், அந்த காலத்துல மண்ணுல பிறந்து மண்ணுல சாகணும்ப்பா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாமும் அதுதான் நெவர். கலியுகம் இது. இந்த யுகம் முடிந்து புது யுகம் வரும்போது போட்ட இறைவனால் உருவாக்கப்பட்ட இந்த மானிட உடல் தனக்குள் இருக்கும் ஆன்மாவானது ஆண்டவனோடு சேர்வதால் மரணமில்லா பெருவாழ்வு அனைவரும் அடையலாம் என்பது எனது கருத்து. இந்த தீவிரமான கருத்தை பல நாட்களாக நான் தெரியப்படுத்த வேண்டும் என்றே இந்த சாய் டிவிஆர் எனக்கு அளித்த ஒரு வாய்ப்பிற்கும் தங்களை காண தரிசிக்க எனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கிய இந்த முப்பெரும் கன்னி சுவாமியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு விடை அளித்து விலகுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் முதன்முறையாக நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கேன். கேட்கிற கேள்வி பதிவுகளை பற்றிய ரெஜிஸ்ட்ரேஷன். பருவநிலை முறை ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் அன்றாடம் ஒவ்வொரு வினாடியும் படிக்கும்போது பதிவு செய்துட்டே போடுங்க. இந்த பதிவு ரெஜிஸ்டர்ஸ் ரெக்கார்ட் மெமரி ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆன பிறகு கடல் அலைகளை வந்துவிட்டே இருக்கிறது. எண்ணங்களாக வளர்கிறது. எண்ணங்கள் சக்தியை குறைக்கின்றன. இத்தகைய பதிவு சூட்சம முறை நிகழ்ந்ததா இல்லையா? சூட்சம முறை முதல் பதிவு ஏற்பட்டு உணவிலே இந்த மூளை பதிவுதான். அப்படி மனதிலே அந்த பதிவு தேவையற்ற பதிவாக கலைஞராக தேவையான கம்மியாக தேவையற்ற பதிவுகளை பதிவு ஏற்படுறத பார்வையால் ஏற்படுறது தான். பார்வை இல்லைன்னா பதிவு இல்லை. அப்போ பார்வையை உனக்குள்ள திருப்பணினா பதிவுகள் அழிஞ்சிடும். பார்வையை வெளிமுகமாக போகும்போது பதிவுகள் அதிகமாக ஏற்படும். இப்போ நிறைய பேர் அது சொல்லின்னு இருக்கிறாங்க, இந்த மூளையில் பதியுது. சரி, மூளையிலேயே பதியிட்டோம், செத்து போனோடனே மூளை மண்ணுக்கு போயிடுது, அப்புறம் பதிவு என்ன பண்ண போகுது சொல்லுவோம்? ஒன்றும் பயன்படாது. அதனால எந்த பதிவும் ஏற்படாது. நீ வாழுங்காலத்துல என்ன பதிவு பண்ணிக்கிறியோ அதுபடி நீ வாழ போற. அந்த பதிவுகள் நல்ல பதிவுகளா பண்ணணுமே தவிர, இதுல ரெண்டு விஷயம் இருக்குது, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். எண்ணம்னு ஒண்ணு இருக்குது, கருத்துன்னு ஒண்ணு இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 1000 எண்ணங்கள் வரும். அந்த 1000 எண்ணங்கள் மறுநாள் கேட்டீங்கன்னா தெரியாது, ஏன்னா அது கலைஞ்சி போயிடும். கருத்துன்னு சிலது இருக்குது, அது அறிவில் பதிஞ்சிடும். அதை மறுநாள் கேட்டால் கூட கரெக்டாக சொல்லுவேன். அப்போது கருத்துக்களை சேர்க்கணுமே தவிர எண்ணங்களை சேர்க்கக்கூடாது. எண்ணங்களை சேர்த்தால் மனிதனுக்கு அழிவு தான் உண்டாகும், ஆக்கல் வராது. கருத்துக்களை சேர்த்தால் ஆக்கல் உண்டாகும். கருத்துக்களை சேர்க்க பழகுங்க, எண்ணங்களை உதிரி விட்டுடும். சூட்சமம்னா என்ன? ரகசியமானது. உன் மனசை நீ அறிய முடியுமா? மனசு இல்லைன்னு சொல்ல முடியுமா? மனசு இல்லைன்னா மனுஷனே இல்லை. ஆனா மனசு இருக்குது, எவனாவது பார்த்தோம் உண்டா? அதனால அது ரகசியமா இருக்குது. உனக்கு உயிர் இருக்குது, அதை நீ பார்த்தது உண்டா? ரகசியமா இருக்குது. சில விஷயங்கள்லாம் ரகசியமா இருக்கும், சில விஷயங்கள்லாம் அடையாளமா இருக்கும். அடையாளமா இருக்கிறத தான் பார்க்க முடியும், அடையாளம் மற்றதெல்லாம் ரகசியம். இப்ப காணல் நீருன்றோம், இங்க இருந்து பாக்குறோம், எங்கேயோ தண்ணி தெரியுது, ஆனா அங்க போனா அங்க தண்ணி இல்லை. அதனால அதுக்கு பேர் என்ன பண்றோம்? காணல் நீருன்னு சொல்றோம். அது மாதிரி சூட்சமம்ன்றது உடலுக்குள்ள ரகசியமாவே இருக்குது. இப்போ இங்க இருந்து பாக்குறீங்க, ஒரு உடல் தெரியுது, இது எங்கன்னா உழுந்து வயிற்றுக்குச்சுன்னா அந்த மேல் தோல் போயிடும். இப்போ இது எரியல, ஆனா உள்ள இருக்கிற தோல் எரியுது வயிற்றுக்குச்சுன்னா. காரணம் என்ன?
அது சூட்சம உடல், அது எரிச்சலை கொடுக்குது. இது ஸ்தூல உடல், எரிச்சலை கொடுக்கல. அப்போ இதுக்குள்ள சூட்சம உடலுங்குது, ஸ்தூல உடலும் இருக்குது. அது மாதிரி மனசுக்குள்ள சூட்சம மனசுக்குது, ஸ்தூல மனசு இருக்குது. ஸ்தூல மனசுன்றது வெளியே செயல்படுறது, சூட்சம மனசுன்றது உள்ள ஆராயிறது. அதனால சூட்சம மனசை அறிய பழகுங்க, நன்மை கிடைக்கும். அதிகாலையில் சூரியன் உதிக்கும் போது வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு சுழற்சி உண்டாகுது இல்லையா? அது கொஞ்சம் தன்மை என்னது? சூரியன்ல உண்டாகுதா? விஞ்ஞானி நீங்க? இல்லைங்க, அது எனக்கு உன் கண்ணு கூட்டா இருந்தா என்ன பண்ண முடியும்? சூரியனை நேரடியாக பார்க்க முடியுமா? ஒன்றும் சுழற்சி உண்டாகுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது உதிச்சும் போது உனக்கு என்ன அதனால பலன்னு? உன்னை விஞ்ஞானத்தை ஆராய முடியாது. நான் அதனால தான் சொல்லியிருந்தேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அஞ்ஞானி, மெஞ்ஞானி, விஞ்ஞானி, பொய்ஞானி 4 பேர் இருக்கிறான். எதுவும் தெரியாது, எதையாவது உளறி கிடப்பான், அவன் பொய்ஞானி. என்ன செய்யணும், எது செய்யணும், முன்னோருங்க எதை செய்தாங்களோ அதை செய்து போவான், அவன் அஞ்ஞானி. உலகம்ன்றது என்னது, சூரியன் எப்படிக்குது, சந்திரன் எப்படிக்குது, உலகம் எப்படி உருவாச்சுன்னு ஆராயிரம் விஞ்ஞானி. ஆனால் அத்தனையும் படைச்சவன் ஆராயிரம் விஞ்ஞானி இல்லையா? அப்போது மனுஷன் எதை தேடணும்னா உன்னை தேடு. சூரியன் சுத்தனா என்ன, சுத்தனா இன்னைக்கு மழை சூரியன் வரல, இப்போ என்ன பண்ண போகிற? வர வைக்க முடியுமா? முடியாது. அதனால இயற்கை ஆராய்ச்சி விடையே கிடைக்காது. எப்போ மழை வரும்னு சொல்ல முடியுமா உன்னால்? எப்போ வெயில் வரும்னு சொல்ல முடியுமா? எப்போ காற்றடிக்கும்னு சொல்ல முடியுமா? எதையுமே ஆராய முடியாது. உன்னை ஆராய கற்றுக்கோ, அதான் உனக்கு நல்லது. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. யார் சொன்னது ஆதிசங்கரர் உருவாக்குனாருன்னு? நீங்களா சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டீங்க. ஆதிசங்கரர் எப்போ தோன்றினாரு? 2000 வருஷம். ஆதிசங்கரர் தோண்டி காலடியில் கேரளாவில் காலடின்ற ஊரில் தோன்றினார். 2000 வருஷம். சித்தர்கள் 20,000 வருஷத்துக்கு முன்னே ஸ்ரீசக்கர சமிதி வச்சுட்டான் கோயில்களை கட்டி. அதனால இவர் தான் பண்ணாரு, அவர் தான் பண்ணாரு. நம்ம புத்தி கேட்டினது நம்ம படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கிறோம். உண்மை அறியவே முடியாது. இன்னைய உடம்பு உண்மை அறி, ஆதி உண்மையை எவனும் அறிய முடியாது, எவனும் மெய்ய சொல்ல முடியாது. என்ன கொடுத்துக்கிறாங்க? சரி, அது அவங்க எழுதுனவங்களே தான் கேட்கணும். ஏன்னா நான் எந்த ஸ்ரீசக்கத்தை நம்புறதும் கிடையாது, எழுதுறதும் கிடையாது. ஆதிசங்கரரை கேட்டீங்கன்னா கரெக்டாக வெளியே சொல்லுவார். கேட்டுப்பாரு ஒன்று. பின்ன நீ உனக்கு எதுக்கு அந்த கதை? நீ என்ன செய்யணும் தேடுப்பான்னா உலகத்தை போய் ஆராய்ச்சி பண்ணினுங்கிற, போனவங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ற, விடை கிடைக்கும். ஆதிசங்கர்னா ஒருத்தர் இல்லைன்னு நான் சொல்றேன். குரு மூலியமான கலையை தான் தெரிஞ்சுக்கலாம், கண்டதை தெரிஞ்சுக்க கூடாது. ஐயா, ஏழைக்கு இறைவன் இறங்குறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏழைக்கு இறைவன் இறங்குவான் அப்படின்னு. ஏழைன்னா என்ன? ஏன்னா ஏழைகள் தான் நிறைய, நம்ம நாட்டில் ஏழைகள் தான் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இறைவன் இறங்கியிருந்தான் அப்படின்னா இல்லைனாலும் பணம் எல்லாமே பணக்காரங்களா இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டில் ஏழை யாரும் இருக்கிறத தெரியல. ஆனால் ஏழைன்ற சொல்லு இருக்குது. ஆமாம், ஆனால் ஏழை இருக்கிறதா தெரியல. ஏழைன்றவன் யாருன்னா எதுவுமே இல்லாதவன் ஏழை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் ஏழை. அடுத்தது எதையும் செய்து அவன் உழைச்சி சம்பாதிக்க முடியாதவன் ஏழை. காகிதம் பொறுக்கிற பாக்கெட்டில் 10,000 ரூபாய் கட்டு வச்சுன்னுக்கிறான். ஒரு படத்தில் பார்த்தா வடிவேல பிச்சை கேட்பாங்க மார்க்கெட்டில் போய், பக்கத்தில் இருக்கிற பிச்சைக்காரன் எண்ணிக்கினே இருப்பான். அப்போது ஏழைன்னு இங்கே யாரும் இல்லை. அவனுடைய செயல் சரிந்தாலும் அவன் ஏழை மாதிரி ஆயிடுறான். எல்லார் கையிலையும் உழைப்பு இருக்குது. இப்போ 1000 ரூபாய் சம்பாதிச்சேன், ஒரு 100 ரூபாய் எடுத்துன்னு 900 ரூபாய் உன் சம்சாரத்துக்கிட்ட கொடுத்தீங்கன்னா 3 நாள் வேலையில் நோட் சோறு போடுவான். 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டா 500 ரூபாய் குடிச்சு போட்டு 500 ரூபாய் எடுத்து போனீங்கன்னா அவன் நேற்று வாங்கின கடனை 300 ரூபா கொடுத்துட்டு 200 ரூபா எடுத்துன்னு எப்படி சோறு போடுவான் அவனுக்கு? அப்புறம் அவளுக்கு கட்டை எடுத்துன்னு போனீங்கன்னா என்ன பிரயோஜனம்? நீ ஆம்பளைக்கே அர்த்தம் இல்லை இல்லையா? அப்போ நீ ஏழை தானே. ஏழை பணக்காரன்றது எங்கே உருவாகுது? எண்ணத்தில் உருவாகுது. 1000 ரூபாய் இருக்குது, நான் பணக்காரன்யா, எனக்கு பசி இல்லையா, நான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, ஏன்னா பணக்காரன் தான். நீ எத்தனை கோடி வச்சுக்கின்னு அவன் சாப்பிட முடியாது, 2 பிஸ்கட் சாப்பிட்டு தள்ளின்னுக்கிறான் அந்த பணக்காரன். ஆமாம், எல்லா உலகத்தில் இருக்கிற நோயெல்லாம் வந்துச்சு. ஒரு காலத்தில் ஹார்ட் அட்டாக்கும் சுகரும் யாருக்கிட்ட பணக்கார நோயின்னு வாங்க. ஆமாம், இப்போ எல்லாருக்கும் இப்போ கர்ப்பத்தில் இருக்குது நோய். இப்போ வந்த பிறகு இல்லை, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கேட்குது. காரணம் என்ன? எல்லாரும் பணக்காரன் ஆகிட்டான்னு அர்த்தம். அப்போ
ஆமாம் ஆமாம் ஆமாம், இது ஒரே சாட்சி, இது ஒன்று போதும். எல்லாருக்குமே சுகர் இருக்கு. ஆமாம், எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் இது. அது மாதிரி ஏழை பணக்காரன்றது மனசில் இருக்குது. ஒருத்தன் பெரிய மாடி கட்டி வச்சுக்கிறான், ஒருத்தன் நீ பின்னாடி பக்கத்தில் சின்ன வீடு கட்டி வச்சுக்கிற. இது போதுங்க நான் வாழறதுக்கு அப்படின்ட்டீங்கன்னா நீ பணக்காரன் தான். இது பத்தாதுங்க, அவர் பெரிய மாடி, அவரை விட பெரிய மாடி கட்டினேன்னா நீ ஏழை தான். இந்த ஏழை பணக்காரன்ற வார்த்தை எங்கே உன்னுடைய செயலையும் எண்ணத்துலையும் உருவாகி போகுது. அதனால் ஏழைன்றது யாரும் கிடையாது, எல்லாரும் பணக்காரன் தான். மனசில் இருக்குது ஏழையும் பணக்காரன். மனசை சீர்படுத்திங்கன்னா ஏழையும் கிடையாது, பணக்காரன் கிடையாது, மனிதன் இருக்கிறான், அவ்வளோதான். நான் சொல்கிறது மனிதனை மட்டும் பாருங்கள். ஏழையை பார்த்த பணக்காரர். இப்போ அரசியல்வாதிகள்லாம் ஜாதி திருமணம் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? வேடிக்கையான விஷயங்களை பண்ணுவாங்க அரசியல்வாதிகள். இவரை விட பணக்காரனுக்கு எடுத்து போய் அவர் தாழ்ந்த ஜாதின்னு கொடுப்பாரு. ஆனால் இவரை விட பிச்சைக்காரனுக்கு எடுத்து போய் நான் பாருங்க அரசியல்வாதி, இவர் ஒன்றும் இல்லை, 10 பைசா கூட இல்லை, இவரை நான் பொண்ணை கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டார். இது கலப்பு திருமணம்னு. இது இல்லை கலப்பு திருமணம். இன்றைக்கி ஜாதியில் இல்லை, பணக்காரன் இருக்குது ஜாதி. ஆமாம், பணக்கார வர்க்கம் ஏழை வர்க்கம் 2 ஆக்கிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. அப்போ பணக்காரனாக இருந்தால் அவன் எந்த ஜாதிக்காரனா வேணா எங்கே வேணா வந்து உட்காந்துக்கலாம். ஏழையாக இருந்தால் நீ உயர்ந்த ஜாதிக்காரனா இருந்தால் கூட உட்கார முடியாது. அப்போ ஜாதி எதிராகுன்னா பணத்தில் ஆகிப்போச்சு. இப்போ அதை நாடி எல்லா மக்களும் ஓடுது. ஓடும்போது துன்பத்தில் போய் மாட்டிக்கிறான். சில பேர் நினச்சதை சாதிச்சிடறான், சில பேர் பல பேரை சாதிக்க முடியாமல் போய் துன்பத்தில் விழுந்துடும். கடவுள்ன்றது ஏழையா பணக்காரனான்றதே இல்லை. கடவுளுக்கு அந்த வேற்றுமையே கிடையாது. போன மாதம் கூட சொன்ன கடவுளுக்கு பணம் கிடையாது, பணத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறேன்னா உன் நினைவில் தான் கடவுள் இருக்கிறார். ஏழையினுடைய நிலை என்னன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஒரு 4 மணி நேரமாவது கடவுளை நினைப்பான். ஆனால் பணக்காரனுடைய நினைப்பு 24 மணி நேரம் பணத்தையே நினைப்பான். அதனால லிங்க் எங்கே கிடைக்குதுன்னா ஏழைக்கு கிடைக்குது, பணக்காரனுக்கு கிடைக்கல. நினைவு தான் சாமி எல்லாத்துக்கும் செயலுக்கும் காரணம். நீ ஏன்டா அதை பார்க்குற? அவன் பணக்காரனா ஏழையான்னு ஏன் பார்க்குற? மனுஷன்னு பாடுற. பணக்காரனா ஏழையான்னு பார்த்தனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா பார்ப்பல. அப்போ கொஞ்சம் சொக்காக்கா என்ன மாதிரி கீஞ்சி போய் போனால் போட மாட்டேன், நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தால் போடுவியா? அன்னதானம்னு நீ எப்போ முடிவு பண்ணியோ அது யார் சாப்பிட்றான்னு நினைக்கக்கூடாது. ஒரு உயிர், ஒரு உடல், அதுக்குள்ளே இறைவன் இருக்கிறான். நான் மனிதனுக்கு போடலடா, இறைவனுக்கு போடுறேன்டா அப்படின்ற நினைப்பு வந்து அந்த ஏற்றத்தாழ்வு போயிடும். யார் பணக்காரங்க? நீ பணக்காரன், உன்னை விட நான் பணக்காரனாகிறேன். அட என்னை விட அண்டாள் பணக்காரனாகிறேன். அப்புறம் இங்கே யாரா பணக்காரன்? பணக்காரன் நான் ஒண்டி தான். உலகம் அவந்து இங்கே ஒன்றுமே இல்லை, யாரும் பணக்காரன் இல்லை. வாழறதுக்கு இறைவன் வசதி பண்ணி கொடுத்துக்கிறான், வாழ்ந்து விட்டுட்டு போனோம். இன்றைக்கி யாரும் ஒரு பொருள் ஒரு பொடி மண்ணை கூட தொட்டவும் கிடையாது. ஒரு ஹவுஸ் ஓனர் 4 வீடு கட்டி கொடுத்துக்கிறார். அந்த வீட்டில் எல்லா வசதிகளும் இருக்குது. அதை நீ அனுபவிச்சுட்டு போகணுமே தவிர நீ எடுத்து போக முடியுமா? இந்த உலகத்தினுடைய ஹவுஸ் ஓனரை இறைவன் நீ வாழ எல்லாத்தையும் வகுத்து கொடுத்துக்கிறான். நீ வாழ்ந்துட்டு போகணுமே தவிர நீ தொட்டு எடுத்துன்னு போக முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. அப்புறம் இங்கே யார் பணக்காரன்? இங்கே யார் ஏழை? மனிதன் எப்போ நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆகிறான்? அவனுடைய செயலில் இருந்து தான், பணத்திலிருந்து இல்லை. பணத்திலிருந்து பார்க்குறவன் பணக்காரன் ஏழைன்னு பார்க்குறவன் பகுட்டு வாழ்க்கை வாழறவன். ஆனால் மனிதனா உயர்ந்தவன் எப்போ? அவன் செய்கிற செயலை வச்சு இவன் நல்ல செய்கிறான்பா, உயர்ந்தவன் பாவன், இவன் இழிவான செயல் செய்கிறான்பா, இவன் தாழ்ந்தவன் பான்றோம். அப்போ மனிதனை எப்படி எடை போடணும்? அவனுடைய செயல்லேருந்து தான் உயர்ந்தவனை தாழ்ந்தவனா. இன்னைக்கு பணக்காரன் நேற்று பிச்சைக்காரன் ஆகிடுவான். நேற்று பிச்சைக்காரனாப்பா இன்னைக்கு கோடீஸ்வரனா இருப்பான். நிலையற்றது அது. ஆனால் உன்னுடைய செயல் நிலையானது. அப்போ உன்னுடைய செயல் நல்ல செயல்களாக இருந்தால் நீ உயர்ந்தவனா மாறுற. இழிவான செயல்களாக இருந்தால் தாழ்ந்தவன் ஆகிற. ஜாதி மதமே இங்கே கிடையாது. சிவபாதர்னு ஒருத்தர் கோயிலுக்கு போகிறார், சிவன் கோயிலுக்கு போகிறார். எப்போ சிவ பூஜை பண்ண போகிறேன்னு அவர் போகிறாரு. அவரோட குழந்தை, சின்ன குழந்தை, அந்த குழந்தை என்ன பண்ணுது, அப்பா நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நானும் வருவேன் அப்படின்னு அந்த குழந்தை அடம்பிடிக்குது. அவர் சொல்ல, நான் போய் வரதுக்கு ஒரு நேரம் ஆகும்பா, நான் போய் குளிச்சுட்டு
அப்புறமா சிவபெருமானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கே வருவேன், நேரம் ஆகும், நீ உன்னால் இருக்க முடியாது, வேண்டாமான்றார். ஆனால் அந்த குழந்தை அடம் பிடிக்குது, அதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்துருக்கீங்கன்னா அவ்வளோ நேரம் உங்கள் கூடவே நான் இருக்கிறேன் அப்படின்னு அடம் பிடிக்க என்ன பண்ணுறாரு, அவரும் அந்த குழந்தைய கூட்டுக்குன்னு கோயிலுக்கு போகிறார். அப்போ கோயிலோட குளத்தில் முங்கி குளிக்கிறார். அப்போ அவர் வந்து ஒரு அந்தனர் அப்படின்றதுனால சில மந்திரங்களை சொல்லிக்கினே அந்த குளத்தில் முழுகிறார். முழுகி ரொம்ப நேரமாக இருக்கவே கரையில் இருக்கிற குழந்தைக்கு அழுகுறான். அந்த குழந்தை யார்? சம்பந்தர், திருஞான சம்பந்தர். அந்த குழந்தை அழும்போது என்ன பண்ணுறாரு, யார் வரா? முழுகின அப்பம் வரல, இந்த குழந்தை அழுவுதேன்னு எல்லாத்தையும் படைச்ச சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒன்றா இறங்கி வராங்க. வந்தவங்க அந்த குழந்தை அழுத என்ன பண்ணிருக்கணும், குழந்தைய தூக்கி மாரோட வச்சு பால் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க நல்ல அம்மா. ஆனால் இங்கே ஒரு கேள்வி வருது, ஆனால் அவங்க அந்த மாதிரி பால் கொடுக்கல. வழக்கமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தை அழுதா பால் குடிக்கிற நேரம் வந்தால் அம்மா என்ன பண்ணுவாங்க, அள்ளி அணைச்சி பால் கொடுப்பாங்க. ஆனால் வந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி கொடுக்கல. இவங்க 2 பேரும் வந்து ஒரு தங்க கிண்ணத்தை வர வைக்கிறாங்க. அந்த தங்க கிண்ணத்தை வந்த உடனே அந்த தங்க கிண்ணத்தில் அம்மாள் வந்து என்ன பண்ணுறா, பாலை பீய்ச்சி அந்த தங்க கிண்ணம் ரொம்ப அளவுக்கு வச்சு அதன் மூலிமா இந்த திருஞான சம்பந்தருக்கு பாலை எடுத்து ஊட்டுறாங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி, வந்தாங்க நேராக ஊட்டிகிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு ஒரு தங்க கிண்ணத்தை வர வைக்கணும், அந்த தங்க கிண்ணத்தில் பாலை கறக்கணும், அதுக்கப்புறம் எதுக்கு சம்பந்தருக்கு ஊட்டணும்? என்னதாங்க, எதுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க? எதுக்காக சாமி அப்படி பண்ணியிருப்பாங்க? உங்களுக்கு எதாவது புரியுதா? எனக்கும் புரியல. எப்பவுமே புரியலன்னா அங்கே எடுத்து விட்ருவோம். எப்போ எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னு தெரியல. ஆனால் கேள்வி வந்துச்சு, இது வரைக்கும் வராத கேள்வி இப்போ வருது, எனக்கு தெரியல, உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு தூங்க போகும்போது இப்படி ஒப்படைச்சாச்சு. போகும்போதே ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்துகிறார். ஒரு குழந்தைய ஒரு தாய் அள்ளி அணைச்சி பால் கொடுத்தா அந்த குழந்தை பாலை குடிச்சோன்னு தூங்கிடும். அதானே நடக்கும். ஆனால் இந்த குழந்தை உலக மக்களெல்லாம் தூங்கி நிற்குது, அதெல்லாம் எழுப்ப வந்த குழந்தை இதை போய் பால் கொடுத்து தூங்க வச்சுட்டா இவங்களெல்லாம் யார் எழுப்புறது? அதுக்காக தான்டா அம்பாள் வந்தா பாலை கறந்து கொடுத்தா. இப்போ குடித்த குழந்தை பசியாரிச்சே தவிர தூக்கம் வரல. ஏன்னா அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, வந்த நேரமும் சாதாரண நேரம் இல்லை. இப்போ நமக்கு எப்படி சோதனை காலம் இருந்ததோ அன்னைக்கு இந்த பாரத நாட்டில் சைவமே அழிஞ்சு போயிடும்ன்ற சூழ்நிலை அன்னைக்கு இருந்தது. அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்த குழந்தை தூங்கிடக்கூடாது, பாலை குடிச்சிட்டு தெம்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான்டா பாலை கொடுத்தாங்க. அப்படி பாலை குடித்ததுனால தான் அழியக்கூடிய நிலையில் இருந்த இந்த சைவ சமயத்தை அழியாமல் திரும்பவும் அது எங்கேருந்து வந்ததோ, எப்படி பிரம்மாண்டமாக இருந்ததோ, ஒரு ஆலமரம் மாதிரி இருந்ததோ அந்த நிலைக்கு கொண்டு வந்த பெருமை யாருக்கு உண்டுன்னு சொன்னால் சம்பந்தருக்கு உண்டு. காரணம் யாரு? யார் ஞானத்துக்கெல்லாம் ஊற்று கண்ணோ அவளே வந்து பால் கொடுத்துட்டா. அப்புறம் அது ஞான குழந்தையாக தானே இருக்கணும். சரி, அதனால தான் விவேகானந்தர் போகிறாரு சிக்காகோவில் போய் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மதங்களும் அவன் நடத்துகிறவன் கிறிஸ்துவன். அதை ஏற்பாடு பண்ணதோட நோக்கம் என்னென்னா, ஏன் மதம் தான் உலகத்திலே சிறந்த மதம்னு எல்லார் வாயிலையும் ஒத்துக்கணுன்றதுக்காக ஏற்பாடு பண்ண உலக சமய மாநாடுன்னு ஒன்று. ஆனால் அந்த மாநாட்டுக்கு விவேகானந்தர் போய் நீ மட்டும் பெரிய ஆள் இல்லைடா, உனக்கு முன்னாடியே நாங்களாம் இருக்கிறோம் அப்படின்னு இந்த இந்து மதத்தை, இந்த சைவ மதத்தை, இந்த இந்திய நாட்டை, இந்த பண்பாட்டை உலகம் முழுக்க கொண்டு போனார். அன்னைக்கு இந்த இந்திய நாட்டுக்குள்ளே இருந்து சம்பந்தர் என்ன பண்ணாரோ அதே விஷயத்தை விவேகானந்தர் போய் பண்ணார். அதனால தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த இந்தியாவுக்கு வரும்போது என் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சம்பந்தரை பார்க்கல, ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குறேன் சம்பந்தரை. அவர் எவ்வளோ பெரிய புரட்சி பண்ணாரோ அதே விவேகானந்தர் ரூபத்தில் இன்றைக்கும் அதே சம்பந்தர் வந்து புரட்சி பண்ணி இந்த சமயத்தோட உண்மையை இந்த உலகம் முழுக்க ஏற்றுக்கப்படி அவர் செஞ்சார், அவ்வளோ பாடுபட்டார். அப்போது இந்த சமயத்துக்கும் இந்த மதத்துக்கும் இந்த சிவபெருமானுக்கும் யாரெல்லாம் தொண்டு செய்கிறாங்களோ அவங்க எல்லாரும் சம்பந்தர் தான்.
நம்ம ஐயாவும் சம்பந்தர் தான்.